எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் பெரியவர்கள் இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரி தருவானாக. அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே, சூரத்து பனி இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய 17வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஒரு அறிவுரையை சொல்கிறான். وَأَقِمِ الصَّلَاةَ لِدُلُوكِ الشَّمْسِ إِلَى غَسَقِ اللَّيْلِ وَقُرْآنَ الْفَجْرِ إِنَّ قُرْآنَ الْفَجْرِ كَانَ مَشْهُودًا என்பதுதான் அந்த வசனம். இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால், நபியே, நீர் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து இரவு நேரம் வருகின்ற வரை இறைவனை முறையாக தொழுவீராக. மேலும் குர்ஆனுல் ஃபஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஃபஜ்ர் நேர தொழுகையை நிறைவேற்றுவீராக. நிச்சயமாக ஃபஜ்ர் நேர தொழுகை என்பது வானவர்களுடைய வருகைக்குரிய ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது அந்த வசனத்தினுடைய பொருளாகும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கப்பட்ட ஃபர்லான 5 நேர தொழுகைகளையும் உள்ளடக்கி இருக்கிறான். சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவு வருகின்ற வரை, இரவு சூழுகின்ற வரை என்று அல்லாஹ் கூறுவதிலிருந்து லுஹர் தொழுகை, அஸ்ர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை உள்ளடக்கமாகி விடுகிறது. அடுத்து ஃபஜ்ர் தொழுகை அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் சொல்லி காண்பிக்கிறான். வ குர்ஆனல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகையையும் நிறைவேற்றுவீராக என்று சொல்லிவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு இருக்கக்கூடிய சிறப்பை அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகை என்பது வானவர்களுடைய வருகைக்குரிய ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக 5 நேர தொழுகை என்பது கட்டாய கடமையாக்கப்பட்ட தொழுகை என்பது நாம் அனைவரும் நிறைவேற்றிய தீர வேண்டிய ஒரு கடமையாகும். அதை யாரும் தட்டி கழிக்க முடியாது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் இறை தூதரையும் வேதத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இந்த 5 நேர தொழுகை என்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இயலாதவர்களாக இருந்தாலும் கூட, சக்தியற்றவர்களாக இருந்தாலும் கூட, அவருடைய இயலாமைக்கு தக்கவாறு, அவருடைய சக்திக்கு தக்கவாறு 5 நேர தொழுகைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 நேர தொழுகைகளை எவ்வாறு நிறைவேற்றுவது, இந்த 5 நேர தொழுகைகளுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழுகையை பொறுத்தவரையில் அது ஒரு முஸ்லிமனுடைய அடிப்படை வழிபாடு. இந்த வழிபாடு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒருவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிமே அல்ல. ஆக இஸ்லாமை அடையாளப்படுத்தக்கூடிய, ஒரு முஸ்லிமை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னங்களில் ஒன்றாகத்தான் தொழுகை என்கின்ற இந்த இபாதத் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இபாதத்தை கூட, இந்த 5 நேர தொழுகையை கூட ஒருவன் நிறைவேற்ற தவறுகிறான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தினுடைய வட்டத்திலிருந்து வெளியே சென்று விடுகிறான். அவனுக்கு முஸ்லிம் என்ற அந்த அடைமொழி, அந்த பெயர் பொருத்தமில்லாததாக ஆகிவிடுகிறது. அவனை முஸ்லிம்னு அழைக்க முடியாது. ஏனென்றால் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்று சொன்னால் தொழுகைதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தொழுகை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய இறை இல்லத்திற்கு வந்து இமாம் ஜமாஅத்தோடு கூட்டாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். தனியாக அவரவர்களுடைய இடங்களிலே இருந்து கொண்டு
அலுவலகத்தில் இருந்து கொண்டு, கடைகளில் இருந்து கொண்டு, அல்லது வீடுகளில் இருந்து கொண்டு இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சுத்தமாக அனுமதியே கிடையாது. மஸ்ஜிதுக்கு வந்தாக வேண்டும். மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அதிலும் குறிப்பாக 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு ஆலயம், அல்லாஹ்வுடைய வீடு. மஸ்ஜிதினுடைய தலையாய நோக்கமே என்னவென்று சொன்னால் 5 நேர தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது. பள்ளிவாசலை அழகுபடுத்துவதனால் நமக்கு பெருமை இல்லை, அதை விரிவுபடுத்துவதனால் நமக்கு நன்மை இல்லை. எப்போது நமக்கு நன்மை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை அழகுபடுத்தி விரிவுபடுத்தி அதை நாம் அந்த 5 நேர தொழுகையை நிறைவேற்றுகிற பொழுதுதான் அதனுடைய முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அதில் பல சிறப்புகளும் இருக்கிறது. ஆண்களை பொறுத்தவரையில் சிறப்பு என்ற நிலையை தாண்டி அது அவர்களுக்கு கட்டாய கடமை. கண்டிப்பாக மஸ்ஜிதுக்கு வந்து 5 நேர தொழுகை அவர்கள் நிறைவேற்றியே தீர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மஸ்ஜிதை பாழ்படுத்திய, பாலடைய செய்த குற்றத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்லம் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடியது அனுதினமும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திக்ருகள் அங்கே கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிவாசல் சாத்தப்படக்கூடாது. பள்ளிவாசல் எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரு கூறப்படக்கூடிய ஒரு இல்லமாக எப்போதும் சிறந்து விளங்கி கொண்டே இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் ரசூல் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு பள்ளிவாசலுக்கு பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட 5 நேர தொழுகைகளில் பங்கெடுக்காதவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது கடுமையான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வேறு எந்த மாதிரியான குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியதே கிடையாது. ஆனால் ஜமாஅத்து தொழுகைக்கு, இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய 5 நேர தொழுகைக்கு, கட்டாய தொழுகைக்கு வராமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றம் எத்தகையது என்பதை உணர்த்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு, அதைத் தொடர்ந்து இக்காமத்தும் சொல்லப்பட்டதற்கு பிறகு யார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு வராமல் வீடுகளில் இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்த்து வைத்து அந்த வீடுகளை தீ வைத்து கொளுத்தலாம் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அவர்களோடு சேர்த்து அந்த வீடுகளை, தொழ வராமல் இருக்கக்கூடிய அவர்களோடு சேர்த்து அந்த வீடுகளை தீயிட்டு கொளுத்தலாம் என்று நான் விரும்புகிறேன், நான் கருதுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு குற்றச் செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஐங்கால தொழுகை என்பது எந்த சூழ்நிலையிலும் ஆண்களாக இருந்தால் அவர்கள் உள்ளூரிலே இருக்கும் பட்சத்தில், ஊரிலே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வந்து நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலமாக்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தில் எந்த அபிப்பிராய பேதங்களும் கிடையாது. கட்டாய கடமை இது. தொழுகை எவ்வாறு கட்டாய கடமை என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அதே போல ஆண்களை பொறுத்தவரையில் மஸ்ஜிதுக்கு வந்து நிறைவேற்றுவது என்பது கட்டாய கடமை. அதிலும் இந்த கால சூழ்நிலையில் ஒருவன் பாங்கு சொல்லப்பட்டு இக்காமத்து சொல்லப்பட்டதற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வராமல் இருப்பானேயானால், அதிலும் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு வராமல் இருப்பானேயானால் அவன் மிகப்பெரிய குற்றத்திற்கு ஆளாகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால முன்பு போல் இல்லை இப்போதுள்ள நிலைமைகள். இப்போது திரும்பும் திசையெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நிறைந்து காணப்படுகிறது. எந்த திசையை நோக்கினாலும் இங்கே பள்ளிவாசல்கள், பாங்கொலிகள், இக்காமத்துகள், மக்கள் தொழுகைக்கு வரக்கூடிய காட்சிகள், இது காணாத இடங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கெல்லாமோ பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிகிறது. இந்த கால சூழ்நிலையிலும் ஒருவன் பள்ளிவாசலுக்கு, மஸ்ஜிதுக்கு பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு வராமல் வீட்டில் இருந்து தொழுவானையானால் அவனுடைய வீடு தீயிட்டு கொளுத்தப்படுவதற்கு தகுதியானது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகைக்குரிய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான முறையில் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள்.
நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறான். இந்த நம்ம எத்தனை பேர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் பேணுதலாக இருந்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு நாளில் தூங்கிவிட்டோம் அல்லது உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு நாள் கூட ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமல் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் நம்மில் இருக்கிறார்கள். மற்ற தொழுகைக்கு வருகிறார்கள், மக்ரிப் தொழுகைக்கு வருகிறார்கள், இஷா தொழுகைக்கு வருகிறார்கள். பாராட்டுக்குரிய விஷயம்தான். அல்லாஹ் அவர்களுக்கு அதற்குரிய கூலியை நிரப்பமான முறையில் தருவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்ட சகோதரர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஏன் வருவதில்லை? ஒரு இளைஞரை கூட ஃபஜ்ர் தொழுகைக்கு காண்பது அரிதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இளைஞர்களை தவிர பெரும்பாலான இளைஞர்கள் ஆப்சென்ட். அவர்கள் பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் தொழுகையில் மிஸ்ஸிங், வருவதில்லை. ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்பு அவர்களுக்கு புரியவில்லையா அல்லது வேண்டுமென்று வராமல் இருக்கிறார்களா? எந்த காரணத்திற்கு வராமல் இருக்கிறார்கள்? ஃபஜ்ர் தொழுகையினுடைய அருமை பெருமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல செய்திகள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்கிறான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அதை ஸலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகை என்று கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கவில்லை. அதற்கு தனிப்பட்ட ஒரு பெயரை சொல்லியிருக்கிறான். குர்ஆனல் ஃபஜ்ர் என்று ஒரு தனிப்பட்ட பெயரை சொல்லியிருக்கிறான். ஃபஜ்ர் தொழுகைக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெயர் குர்ஆனுல் ஃபஜ்ர். அந்த குர்ஆனுல் ஃபஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஃபஜ்ர் தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை என்று சொன்னால் வானவர்களுடைய வருகைக்குரிய ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. வானவர்கள் பகல் நேர பணிகளை செய்வதற்காக வருகிறார்கள். ஒரு வானவர் கூட்டம் வருகிறது. அவர்களுக்கு இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக யார் யாரெல்லாம் என்னென்ன அமலை செய்கிறார்கள் என்பதை நோட்டமிட்டு கண்காணித்து கணக்கெடுப்பதற்காக வானவர்கள் வருகிறார்கள். இன்னொரு கூட்டம் பணியை முடித்துவிட்டு செல்ல தயாராகிறது. இரண்டு வானவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அசர் தொழுகையிலிருந்து சுபுஹ் தொழுகை வரையிலும், அசர் தொழுகையிலிருந்து ஃபஜ்ர் தொழுகை வரையிலும் ஒரு ஷிஃப்ட், ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து அசர் தொழுகை வரையிலும் ஒரு ஷிஃப்ட் என்று இரண்டு ஷிஃப்ட்டுகளில் வானவர்களுக்கு பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரண்டு கூட்டத்தாரும், இரண்டு வானவர்களும் ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு தொழுகைதான் ஃபஜ்ர் நேர தொழுகையும் அஸ்ர் நேர தொழுகையும். வானத்திலிருந்து ஒரு கூட்டம், வானவர் கூட்டம் இறங்குகிறது. இங்கு இருக்கக்கூடிய வானவர் கூட்டம் ஏறி செல்கிறார்கள். இரண்டு கூட்டத்தாரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நேரம், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய நேரம். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான அருளுக்குரிய நேரத்தில் தொழப்படக்கூடிய ஒரு தொழுகையை ஒருவன் தவறுவானேயானால் அவன் துர்பாக்கியசாலியா இல்லையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம் ஃபஜ்ர் தொழுகை என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஒருவன் படுக்கைக்கு செல்கிற பொழுது ஷைத்தான் அவனுடைய தலையில் 3 முடிச்சுகளை போடுகின்றான். அந்த 3 முடிச்சு அவனுடைய தலையில இருந்து கொண்டே இருக்கிறது. அது எப்போது அவிழ்க்கப்படுகிறது என்று சொன்னால் அவன் கண் விழித்து படுக்கையிலிருந்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்ற பிரார்த்தனையோடு எழுந்திருக்கிறானே, அப்போது முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. இரண்டாவதாக தொழுகைக்காக ஆயத்தமாகி ஒது செய்கிறானே, அப்போது இரண்டாவது முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகிறானே, அதோடு மூன்றாவது முடிச்சும் அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு என்ன ஏற்படுகிறது? அவன் ஒரு புத்துணர்ச்சி பெற்றவனாக, புதிப்பொலிவோடு ஆரோக்கியமானவனாக, புத்தம் புதியவனாக காணப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒருவன் கண் விழிக்கவில்லை என்று சொன்னால், ஒது செய்யவில்லை என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழவில்லை என்று சொன்னால் அவனுடைய நிலை பகலில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் ஆரோக்கியமற்றவனாக, களை இழந்தவனாக காணப்படுவான். உற்சாகம் இல்லாதவனாக, அவன் சோம்பேறியாக காணப்படுவான். ஃபஜ்ர் தொழுகை ஒருவன் நிறைவேற்ற தவறிவிட்டால் அன்றைய தினம் முழுவதிலும் அவன் சோம்பேறியாக, ஆரோக்கியம் இல்லாதவனாக, பலவீனமானவனாக, சோம்பேறியாகத்தான் காணப்படுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஃபஜ்ர் தொழுகையினுடைய முக்கியத்துவம் மிக சிறப்பிற்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம எத்தனை பேர் அதை புரிந்து வைத்திருக்கிறோம்? மற்ற தொழுகைகளுக்கு, மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளுக்கு வரக்கூடிய கூட்டத்தை ஃபஜ்ர் தொழுகைக்கு ஏன் காணவில்லை? அந்த கூட்டம் எங்கே சென்றது? அவர்கள் எங்கே மாயமாக மறைந்து விட்டார்கள்? இந்த சிறப்புகள், இந்த பெருமைகள் எல்லாம் அவர்களுக்கு புரியவில்லையா? புரிய வேண்டும். எல்லா தொழுகைகளுக்கும்
தனித்தனியான முக்கியத்துவங்கள் சிறப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் எழுந்து கண் விழித்து அந்த இருட்டான நேரத்தில் நடந்து வருகிற பொழுது அதற்கென்று தனியாக அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது. இருட்டு நேரத்தில் ஒருத்தன் வருவானே ஆனால் அதற்கென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட சுப செய்தியை மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியிருக்கிறார்கள். பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபில் ظுலம் இலல் மசாஜித் பின் நூரி தம்மி யௌமல் கியாமா. யார் இருட்டான நேரத்தில் தொழுகைக்காக மஸ்ஜிதை நோக்கி வருகிறார்களோ, இருட்டான நேரத்திலும் கூட இருட்டை எல்லாம் பொருட்படுத்தாமல் மஸ்ஜிதை நோக்கி யார் தொழுகைக்காக நடந்து வருகிறார்களோ, மஷ்ஷாஈன், மஷா என்று சொன்னால் நடந்து சென்றார் என்பது பொருளாகும். மஷ்ஷாஈன் யார் நடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு நபியே நீர் சுப செய்தி சொல்வீராக, மகிழ்ச்சியான செய்தி அறிவிப்பீராக. என்ன அந்த மகிழ்ச்சியான செய்தி? அவர்களுக்கு மறுமை நாளில் பரிபூரணமான ஜோதி கிடைக்கும், பரிபூரணமான ஒளி கிடைக்கும். இருட்டான நேரத்தில் அவர்கள் இறைவனை வழிபடுவதற்காக பள்ளிவாசலை நோக்கி அவர்கள் நடந்து வந்தார்கள் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மறுமையினுடைய வாழ்க்கை எப்படி ஆக்குகிறான் என்று சொன்னால் ஒளிமயமான ஜோதிமயமான வாழ்க்கையாக மாற்றுகிறான். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுவதனால் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். நீங்கள் மறுமை நாளில் இறைவனை முழுமையாக காண்பீர்கள். துன்யாவில் யாருக்கும் இறைவனை பார்க்க முடியாதுங்க, அல்லாஹ் பார்க்கறதுக்கு யாரால முடியாது, இறை தூதர்கள் உட்பட. ஆனால் மறுமை நாளில் அந்த அல்லாஹுவை நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிறானே, யாருடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக அனுதினமும் அல்லாஹ்வை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுமை நாளில் நீங்கள் காண்பீர்கள். எப்படி காண்பீர்கள்? முழு நிலவை, பௌர்ணமி நிலவை முழுவதுமாக எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை போல அல்லாஹுவை நீங்கள் மறுமை நாளில் முழுமையாக காண்பீர்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக, அஸ்ர் தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்குவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹுவை பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாக்கியத்திற்குரிய விஷயம். அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எதற்குள்ளே புதைத்து மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஃபஜ்ர் தொழுகைக்குள்ளே வைத்திருக்கிறான், அஸ்ர் தொழுகைக்குள்ளே வைத்திருக்கிறான். அதனால் அதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப். சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவும் சூரியன் மறைவதற்கு முன்னதாகவும் உம்முடைய இறைவனை நீர் தஸ்பீஹ் செய்வீராக என்ற அந்த வசனத்தை தன்னுடைய கருத்துக்கு சாதகமாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் என்று ஒரு செய்தியிலே பார்க்க முடிகிறது. இன்னொரு செய்தியிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்லல் புருதைனி தஹலல் ஜன்னah என்று சொன்னார்கள். யார் இந்த ஃபஜ்ர் தொழுகையையும் அஸ்ர் தொழுகையையும் முறையாக இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசல் வந்து நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று ஒரு செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள், யார் இந்த ஃபஜ்ர் தொழுகையையும் இந்த அஸ்ர் தொழுகையையும் முறையாக இமாம் ஜமாத்தோடு மஸ்ஜிதிலே வந்து நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்லவே மாட்டார்கள், நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிறான் என்பதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு செய்தியிலே சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்று விடுகிறார்கள். அன்று முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை எந்த கெடுதியும் வந்தடையாது, எந்த தீங்கும் அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது. அந்த அளவிற்கு ஃபஜ்ர் தொழுகை என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப சிறப்புகள் நிறைந்த ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுவெல்லாம் ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்பை, அஸ்ர் தொழுகையினுடைய சிறப்பை நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவன் அஸ்ர் தொழுகையை விட்டு விடுவானேயானால், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு. யார் அஸ்ர் தொழுகையை ஒருவன் விட்டு விடுகிறான் என்று சொன்னால்
அவனுடைய அமலெல்லாம் அழிந்து போய் விடுகிறது என்று சொன்னார்கள். மற்றொரு செய்தியை சொன்னார்கள், மன் ஃபக்கத ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கஅன்னமா உத்திர மாலுஹு வ வலதுஹு. யார் அஸ்ர் தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களுடைய நிலையை அடைகிறார்கள் என்று சொன்னால், அவனுக்கு சொத்து இழந்தவனைப் போல, பிள்ளைகளை இழந்தவனைப் போல, குடும்பத்தை இழந்தவனைப் போன்ற ஒரு நிலைமைக்கு அவன் ஆளாகின்றான் என்று சொன்னார்கள். எல்லாம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் இவை எல்லாம் இல்லாதவனை போன்ற நிலைக்கு அவன் ஆளாகிறான். இதன் காரணத்தினால அஸ்ர் தொழுகை விடுகின்ற காரணத்தினால் என்று அஸ்ர் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதே போல ஃபஜ்ர் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஒரு செய்தியை சொன்னார்கள். யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, ஃபஜ்ரினுடைய கட்டாய கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, அவருக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கிறது தெரியுமா? இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை அவர் பெறுகின்றார் என்று சொன்னார்கள். அதே போல இஷா தொழுகையை ஒருவர் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அவருக்கு பாதி இரவு நின்று வழிபட்ட நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள். இஷா தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு ஒருவர் நிறைவேற்றினால் பாதி இரவு நின்று தொழுத நன்மை. அதே நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகையை ஒருவர் இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றினால் முழு இரவையும் நின்று தொழுத நன்மை அவருக்கு கிடைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியிலே சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக எப்படிப்பட்ட அருமையான தொழுகைகளாக, எப்படிப்பட்ட பாக்கியங்களை வழங்கக்கூடிய, வாரி குவிக்கக்கூடிய தொழுகைகளாக இந்த தொழுகையில் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு ஃபஜ்ர் தொழுகையில் அந்த இரண்டு விதமான வானவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்களோ அதே போலத்தான் அஸ்ர் தொழுகையிலும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பகல் நேர பணியை கவனிக்கக்கூடியவர்கள் எதிலிருந்து எதுவரை கவனிக்கிறார்கள்? ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து அஸ்ர் தொழுகை வரை கவனிக்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த கட்ட பணி ஆரம்பமாகிறது வேறு வானவர்களுக்கு. ஆக இரண்டு வானவர்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய இரண்டு வெவ்வேறு நேரங்களாக ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரமும் அஸ்ர் தொழுகையினுடைய நேரமும் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு வானவர்கள் வருகிற பொழுது, நாம் தொழுகையில் இருக்கிற பொழுது அது நமக்கு பெருமை சேர்க்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கிருந்து செல்லக்கூடிய வானவர்களை பார்த்து கேட்கிறான், என்னுடைய அடியார்களை எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கிறான். அதற்கு வானவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய அடியார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், உன்னை துதித்துக் கொண்டிருந்தார்கள், உன்னை வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் பள்ளிவாசலில் காத்து கொண்டிருந்தார்கள், அப்படிப்பட்ட நிலையில் நான் அவர்களை விட்டு வந்தோம் என்று அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வார்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? யார் மஸ்ஜிதுக்கு வர்றாங்களோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். யார் அந்த நேரத்தில் தங்களுடைய களைப்பை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அஸ்ர் தொழுகையினுடைய முக்கியத்துவம் ஏன் இந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அஸ்ர் தொழுகையினுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? வியாபாரம் களை கட்டக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போவாங்க, பெரிய பெரிய கொள்முதல் செய்யக்கூடியவர்கள். அந்த நேரத்தில் ஆண்களும் பெண்களும் மார்க்கெட்டுக்கு பரவி செல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம் பிஸ்னஸ் வியாபாரம் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்திலும் ஒருவன் அந்த பிஸ்னஸை எல்லாம், அந்த வியாபாரத்தை எல்லாம் ஒரு ஓரமாக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு தொழுவதற்காக வருவானேயானால் அவன் மிகப்பெரிய சிறப்பை பெற்று விடுகின்றான். அந்த சிறப்புகளை எல்லாம், அந்த பாக்கியங்களை எல்லாம் அவன் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடம் அவன் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தை நிறுத்தி வைப்பதில் தவறே கிடையாது. இல்லை என்று சொன்னால் அவன் எத்தனை மணி நேரங்கள் வியாபாரம் செய்தாலும் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை தரமாட்டான். தொழுகையை புறக்கணித்து விட்டு, பக்கத்திலேயே பள்ளிவாசல் இருந்தும் கூட அந்த தொழுகையை புறக்கணித்து விட்டு நம்முடைய குடும்பம், நம்முடைய அலுவல், நம்முடைய வியாபாரம் என்று நாம் அதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருப்போமேயானால் பிரச்சனைகளிலிருந்து நாம் என்ன செய்ய முடியாது, விடுபட முடியாது. வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படாது, பரக்கத்து கிடைக்காது. நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனதிற்கு அமைதி வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் 5 நேரமும் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வந்து தொழுகையை நிலைநாட்டி ஆக வேண்டும். இது கட்டாய கடமை, ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய கடமை. நபித்தோழருடைய காலத்தை எடுத்து பாருங்கள். அவர்களெல்லாம் வெட்டியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்களா? எல்லோரும் தொழிலாளர்கள். அன்சாரிகள் அத்தனை பேரும் அன்றாட தொழிலாளர்கள், கூலி வேலைகள் செய்யக்கூடியவர்கள்.
விவசாயம் அவர்களுடைய தொழிலாக இருந்து கொண்டிருந்தது. விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். பாங்கோசை கேட்டவுடன் அந்த விவசாயத்தை வேலையை அப்படியே விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நோக்கி படையெடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக நபித்தோழர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் பல ஊர்களை பார்க்க முடிகிறது. சில ஊர்கள் எல்லாம் பள்ளிவாசல்களால் நிரம்பி வழிகிறது, மக்களால் நிரம்பி வழிகிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரிதான், பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அத்தனை வேலைகளையும் ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு வருவதை பார்க்கிறோம். சில பேர் பெர்மனண்டாக சில தொழுகைகளுக்கு வராமல் இருக்கிறார்கள். நாம் சில சகோதரர்களை பார்க்கிறோம். சில பேர் தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதில்லை, சில பேர் தொடர்ந்து லுஹர் தொழுகைக்கு வருவதில்லை, சில பேர் தொடர்ந்து அஸ்ர் தொழுகைக்கு வருவதில்லை. அவர்களுக்கென்று சில ஃபேவரட் தொழுகை என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் என்னுடைய ஃபேவரட் தொழுகை, இந்த தொழுகைக்கு நான் வருவேன், இந்த தொழுகைக்கு நான் வரமாட்டேன் என்று அவர்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதை யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? இந்த தொழுகைக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்தால் போதுமானது, இந்த தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய அவசியமில்லை என்று இவ்வாறு யார் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி கொடுத்தது? எல்லா தொழுகைகளுக்கும் ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு வந்தே தீர வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழாமல் இருக்கக்கூடியவர்களை பற்றி எச்சரிக்கையாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமல் இருக்கிறானே அவனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியை பற்றி சொன்னார்கள். அவனுடைய 2 காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொன்னார்கள். அதனால் அவனுக்கு பாங்கு சத்தம் கேட்கல, இக்காமத்து சத்தம் கேட்கல, தொழுகையை பற்றிய கவனம் வரவில்லை, அதனால தொழாம இருந்திருக்கிறான். ஃபஜ்ர் தொழுகைக்கு வரல. ஃபஜ்ர் தொழுகைக்கு யார் யார் வரவில்லையோ அத்தனை பேர்களுடைய காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எது வேண்டும்? அல்லாஹ்வுடைய அழகான பாங்கொலி இந்த காதில் கேட்க வேண்டுமா, அல்லது அல்லாஹ் படைத்த இந்த காதுகளை ஷைத்தானுடைய சிறுநீரால் நிரப்ப வேண்டுமா என்பதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா வக்து தொழுகைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? பங்கெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியை சொன்னார்கள். தொழுகைகளிலேயே முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப பழுவாக ரொம்ப சுமையாக தெரியக்கூடிய தொழுகை எந்த தொழுகை என்று சொன்னால் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும். முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, இரட்டை வடம் போடக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தார்களே, நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து வாழ்வார்கள் உலக ஆதாயத்திற்காக. ஆனால் உண்மையில் அவருடைய உள்ளத்தில் ஈமானோ இஸ்லாமோ கடிகளவும் இருக்காது. அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளுக்கு மற்ற தொழுகையெல்லாம் சாதாரணமாக தெரிந்தாலும் இந்த தொழுகை இருக்கிறது, இது அவர்களுக்கு பழுவாக தெரியும். ஃபஜ்ர் தொழுகை பழுவாக சுமையாக தெரியும், இஷா தொழுகை பழுவாக சுமையாக தெரியும். அதை நிறைவேற்றுவது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கும் என்று முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையை ஒருவன் நிறைவேற்ற தவறிவிட்டால், இஷா தொழுகை ஒருவன் இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்ற தவறினால் அவனிடத்தில் நிஃபாக்கினுடைய அடையாளம் இருக்கிறது, அவன் முனாஃபிக்கினுடைய லிஸ்ட்டை சேர்ந்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த 2 நேர தொழுகையினுடைய அருமை பெருமையை இந்த முனாஃபிக்குகள் புரிவார்களேயானால், தவழ்ந்தாவது நடந்து வர முடியவில்லை என்று சொன்னால், இயலாத நிலையில் இருந்தால் தவழ்ந்தாவது அந்த 2 நேர தொழுகைக்கு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அதனுடைய சிறப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்ற காரணத்தினால் அந்த தொழுகையை அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 நேர தொழுகைகளுக்கும் வராமல் இருப்பதை நினைச்சாங்க குறிப்பிட்டு பேசுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுகை இருக்கிறதே கட்டாய கடமையாக்கப்பட்ட தொழுகை. அந்த கட்டாய கடமையாக்கப்பட்ட எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய தொழுகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். ரக்அத அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகள் இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகள் இருக்கிறது. அது இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களை விடவும் மேலானது, சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தாய் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துகளுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கிறது, எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னொரு வசனத்தில்,
ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். மூமின்களே, எல்லா தொழுகைகளிலும் பேணுதலாக இருங்கள். ஹாஃபிது அலஸ் ஸலவாத், 5 நேர கட்டாய கடமையாக்கப்பட்ட எல்லா தொழுகைகளிலும் பேணுதலாக இருங்கள். குறிப்பாக வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய அசர் நேர தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். அதற்கு ஒரு பேர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எவ்வாறு ஃபஜ்ர் தொழுகைக்கு அல்லாஹ் ஒரு பேர் வச்சிருக்கிறானோ அந்த மாதிரி அசர் தொழுகைக்கு ஒரு பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அது என்ன பேரு? ஸலாத்துல் உஸ்தா, நடுத்தொழுகை. முன்னால 2 தொழுகை இருக்கிறது, அதற்கு பின்னாலே 2 தொழுகை இருக்கிறது. அந்த 4 வேளை தொழுகைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு வேளை தொழுகையாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அஸ்ஸலாத்துல் உஸ்தா என்று ஒரு பெயரை சொல்லி அதனுடைய சிறப்பை நமக்கு சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களுக்கு இந்த தொழுகை எடுத்து காண்பிக்கப்பட்டது. உங்களுக்கு முன்வாழ்ந்தார்களே சமுதாய மக்கள், அவர்களுக்கு இந்த தொழுகை எடுத்து காண்பிக்கப்பட்டது. ஆனால் அதற்குரிய முக்கியத்துவத்தை அவர்கள் தர தவறிவிட்டார்கள். அதற்குரிய முக்கியத்துவத்தை அவர்கள் தரவில்லை. அதனுடைய நன்மையை புரிந்து கொள்ளவில்லை. எனவே நீங்கள் அதனுடைய அருமை பெருமையை புரிந்து கொண்டு அதனுடைய நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டு அதை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த செய்திகள் எல்லாம், இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இந்த ரசூலுடைய செய்திகள், ஹதீஸுகள், இவையெல்லாம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நேர தொழுகைக்கும், ஃபஜ்ராக இருந்தாலும், லுஹர் நேர தொழுகையாக இருந்தாலும், அசர் நேர தொழுகையாக இருந்தாலும், மக்ரிப் நேர தொழுகையாக இருந்தாலும், இஷா நேர தொழுகையாக இருந்தாலும், 5 நேர தொழுகைகளையும் நாம் ஒரே மாதிரி பார்வை கொண்டுதான் பார்க்க வேண்டும். 5 நேர தொழுகை அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட தொழுகை. இந்த நேர தொழுகை எனக்கு சாதகமான தொழுகை, எனக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதனால் வருகிறேன், மற்ற நேர தொழுகை எனக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை, அதனால் நான் வரவில்லை என்று சொல்லி ஒதுங்கி இருந்து விட முடியாது. எல்லா நேர தொழுகைகளிலும் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும். எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வீடுகளிலே அல்லது கடைகளிலே அல்லது அலுவலகங்களிலே இருந்து கொண்டு இந்த 5 நேர கட்டாய கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அனுமதி அறவே கிடையாது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசலை பாழ்படுத்திய குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, யார் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, அடிக்கடி பள்ளிவாசலோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை இருக்கிறது தெரியுமா? அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னத்தி நுஸ்லா குல்லமா கதா அவ் ராஹ. அவர் பள்ளிவாசலுக்கு வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் அவருக்கென்று ஒரு விருந்தை தயாரித்து வைத்திருக்கிறான், அவருக்கென்று ஒரு தனி இடத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். எனவே மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுவது ஆண்கள் மீது கட்டாய கடமை. வீடுகளில், அலுவலகங்களில், அவரவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தொழுவதற்கு அனுமதி இல்லை. அதற்கு ஏற்றவாறு நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய போக்குக்கு ஏற்றவாறு மார்க்கத்தை வளைக்கக்கூடாது, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை முறையை, நம்முடைய லைஃப் ஸ்டைலை நாம் என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியம் இல்லை. நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இது வாய்ப்பில்லை என்று சொல்லி யார் என்ன செய்ய முடியாது, தட்டி கழிக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட வேண்டும். இது எந்த அளவிற்கு சிறப்புக்குரியது, எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு இதைவிட வேறு சான்றுகள் தேவையில்லை என்கின்ற அளவிற்கு நிறைய சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டிருக்கக்கூடிய நாம் அதற்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தர வேண்டும். 5 நேர தொழுகைகளையும் கட்டாய தொழுகைகளிலும் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத் நிறைவேற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். பார்வை இல்லாத நபித்தோழர், குருடர். அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு பார்வை கிடையாது, நான் கண் தெரியாத குருடனாக இருக்கிறேன்,
என்னை பள்ளிவாசலுக்கு கூட அழைத்து வருவதற்கு ஆள் துணையும் கிடையாது. இந்த நேரத்தில் நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமா என்று அனுமதி கோரிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கூட அனுமதி மறுத்தார்கள் என்பதுதான் செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கண்ணிருந்தும் எத்தனை பேர்கள் குருடர்களை விட மோசமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, குருடர்களை விட மோசமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே சகோதரர்களே. ஒரு பார்வை இல்லாதவனுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் வந்து தொழுகையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதிலிருந்து இதைவிட ஒரு முக்கியத்துவத்தை நாம் சொல்ல முடியுமா? ஒரு ஆதாரத்தை, ஒரு சான்றை நாம் சமர்ப்பிக்க முடியுமா? தேவையில்லை. எனவே இந்த கடமைகளை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். 5 நேர கட்டாய கடமையான தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு மஸ்ஜிதில் வந்து நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தரட்டுமா? உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லித் தரட்டுமா? அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, உங்களுடைய தரஜாக்கள், அந்தஸ்துகள், படித்தரங்கள் மறுமை நாளில் உயர்த்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இஸ்பாகுல் உலு அலல் மக்காரி. ரொம்ப குளிரான நேரங்களில் கூட, கடுமையான சூழ்நிலைகளில் கூட ஒதுவை முழுமையாக செய்வது, ஒதுவை பரிபூர்ணமாக முழுமையாக அறகுறையாக இல்லாமல் முழுசா செய்கிறது. அடுத்ததாக கஸ்ரத்துல் ஹுத்தா இலல் மசாஜித், பள்ளிவாசல்களுக்கு நடந்து எட்டுகளை அதிகப்படுத்தி வைப்பது. எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் வீட்டில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நன்மைகள் எழுதப்படுகிறது. அடுத்ததாக இன்திலாரு ஸலா பாத ஸலா, ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகைக்காக காத்திருப்பது என்று சொன்னார்கள். இந்த 3 அமல்களை நீங்கள் செய்வீர்களானால் இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது, உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது, நன்மைகள் உயர்த்தப்படுகிறது, தரஜாக்கள், அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அந்த அளவிற்கு சிறப்புக்குரிய விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எல்லாமே தொழுகையை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள். ஒதுவை நிரப்பமாக செய்கிறது. பள்ளிவாசலுக்கு நாம் நடந்து வருகிற பொழுது அதற்காக வேண்டி எத்தனை எட்டுகளை நாம் கூடுதலாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு எழுதப்படுகிறது, பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. நடக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறோம், நடப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குகிறோம். பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இல்லை. அந்த நேரத்தை எதுக்கு செய்யலாமே, நடந்து வரலாமா பள்ளிவாசலுக்கு, எவ்வளோ நன்மைகள் எழுதப்படுகிறது. அந்த அளவிற்கு மிக உயர்ந்த விஷயமாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு தொழுகை, ஒரு வக்து தொழுகையை முடிச்சுட்டு இங்கே சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் பள்ளிவாசலில், மக்ரிப் தொழுகை முடித்து விட்டு இஷா தொழுகை வரை காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த நன்மையை தருகிறான். இப்படிப்பட்ட இந்த 3 விஷயங்களை யார் முழுமையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய நிரப்பமான நன்மைகளை தருகிறான். சகோதரர்கள் எண்ணி பாருங்கள், காலையிலோ ஏதோ ஃபர்து கட்டாய கடமை அப்படிங்கிறது மாதிரி நாம் ஜிம்முக்கு போகிறோம், கிளப்புக்கு போகிறோம், விளையாடுவதற்காக விளையாட்டு மைதானத்தை நோக்கி செல்கிறோம், தவறில்லை. அதுக்கு முன்னால் ஒரு கடமை இருக்கு, அதை நிறைவேற்றி இருக்கிறோமா? ஜிம்முக்கு போகிறது ஃபர்து கிடையாது, கிளப்புக்கு போகிறது கட்டாய கடமை இல்லை, விளையாட்டு மைதானத்துக்கு போகிறது கட்டாய கடமை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு கட்டாய கடமை இருக்கிறது, அதை நிறைவேற்றினோமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சோமா? காது ஃபுல்லாக ஷைத்தானுடைய சிறுநீர் வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறுநீரை துடைக்காமத்தான் நாம் என்ன செய்கிறோம்? கிளப்புக்கு போகிறோம், விளையாட்டுக்கு போகிறோம், மைதானத்துக்கு போகிறோம், இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள், வாலிபர்களே, இந்த கட்டாய கடமையை முதல் நிறைவேற்றியாக வேண்டும். அதுக்கு பின்னால் தான் வேறு எல்லாம் இல்லைன்னா இந்த கடமையை நிறைவேற்றாமல் எத்தனை விளையாட்டுகளை விளையாடினாலும் அது நமக்கு ஆரோக்கியத்தை தராது, அது நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தராது. நமக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை, தெம்பை, மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொன்னால் தொழுகையில் கரெக்டாக இருக்கணும். இந்த தொழுகையை நிறைவேற்றிட்டு அக்பரமாட்டி நீங்கள் விளையாட போங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. விளையாட்டின் மூலமாக ஃப்ரெஷ் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அதன் மூலமாக ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது, அது சும்மா தற்காலிகமானது. தொழுகை என்பதால் முழுமையாக நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, உற்சாகத்தை தரக்கூடியது. அது ஃபஜ்ர் தொழுகை இருக்கு பாருங்க, அது கூடுதலான உற்சாகத்தை தந்து மனிதனை அழகுபடுத்தக்கூடியது, நெறிப்படுத்தக்கூடியது என்பதை புரிந்து இனி வரக்கூடிய காலங்களிலாவது இதனுடைய அருமை பெருமையை புரிந்து கொண்டு நம்முடைய போக்கை மாற்றமைத்துக் கொண்டு 5 நேர தொழுகைகளையும் கட்டாய கடமையான தொழுகைகளை மஸ்ஜிதுக்கு வந்து, குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், மஸ்ஜிதுக்கு வந்து நிறைவேற்ற வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கியருள்வானாக.